அம்மாள் அமுக டுமுகள் அமால் டுமால் அமுக டுமுகள் அமால் டுமால். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீஸ் vlog. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? என்ஃபீல்டு தான். ஸோ என்ன வண்டியை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ராம் 440 பற்றி தான். புதுசாக நிறைய அப்டேட் வந்துருக்கு. ஸோ இதை நான் சொன்னேன் அப்படின்னா ரொம்ப சிரிச்சிடுவீங்க. அதனால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆனந்த் ப்ரோவை நான் கூப்பிட்டுக்கிறேன். ஆனந்த் ப்ரோ வாங்க. ஹாய் சார். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியே தான் ப்ரோ இருக்கிறேன், எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. சரி, ஓகே ப்ரோ, இது நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் இதுல வந்திருக்கு? வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வேரியன்ட் வருங்க. ஓகே ஓகே ஓகேவா? இதுல வந்து ரெண்டு வேரியன்ட் வரும். இது பேர் நேம் வந்து போனா ஸ்கிராம் வந்து 440. ஓகே ஓகே. இது நேம் சொல்லுது. இது புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க, நியூ லான்ச் பண்ணிருக்காங்க. 2025 மாடல் தான் இது. ஓகே ஓகே. 25 மாடல்ல இப்போ நியூ அப்டேட்டோட கொடுத்திருக்காங்க. இதுல வந்திருக்கு இந்த வண்டி. ஓகே. இது எதுக்காகனா இது வந்து டிராவலிங்காக நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஆமா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்கிராம்பபிள்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 1920ல நம்ம என்ஃபீல்டு இது வந்துட்டு எல்லாருமே எல்லா சுச்சுவேஷன்லையுமே நம்ம ஓட்டுற மாதிரி ஒரு வண்டி, அதாவது அது ஒரு ரேஸு. ஸோ அந்த ரேஸுக்காக கண்டுபிடிச்ச வண்டி தான் இந்த ஸ்கிராம்பபிள் அப்படின்ட்டு ஒரு ரேஸ் இருந்தது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ மட்டும்தான். ஸோ இப்போ வண்டியை பற்றி ஃபுல்லாகவே நம்ம ஆனந்த் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, அண்ட் தென் இதுக்கப்புறம் என்னென்ன வரும்ன்றதை பற்றி அவர் சொல்லுவார். ஸோ அது ஒன் பை ஒன்னாக நம்ம கேட்போம். ஸோ என்னென்ன ப்ரோ மேஜராக சேஞ்சஸ் ஆகிருக்கு? மேஜராலாம் ஒன்றும் இல்லை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு வேரியன்ட் சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டு வேரியன்ட்டுக்கு என்ன பார்க்கலாம், ஃபோர்ஸ் ட்ரையல்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஃபோர்ஸ்ன்றது இப்போ நம்ம ஷோரூம் கிட்ட இல்லை, ஃபோர்ஸ் மட்டும் தான் வச்சுட்டு இருக்கோம். இந்த ஃபோர்ஸ்ல உங்களுக்கு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி வரும். ஓகே, எல்இடி ஹெட்லைட் வரும். ஃபர்ஸ்ட் வந்து எல்இடி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாவில் வரும். ஓகே ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பார்க்கிங் லைட் கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஹசார் லைட்டும் வரும். ஓகே. இது எல்இடிங்களா இல்ல ஹாலோஜன்? இது வந்து பாத்தீங்கன்னா ஹாலோஜன் லைட் தான். ஓகே ஓகே. எல்இடி நமக்கு இன்னும் அதுல இதுக்கு எல்இடி வராது. இது மட்டும் தான் உங்களுக்கு எல்இடி கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஹெட்லைட் மட்டும் நமக்கு எல்இடி கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் ப்ரோ? ஹெட்லைட் நமக்கு அது எல்இடி கொடுத்திருக்காங்க, அலாவில் கொடுத்திருப்பாங்க. டியூவல் டிஸ்க் டுவல் ஏபிஎஸ் ஓட வண்டி வந்துரும். ஓகே. இதுல இப்போ ஏபிஎஸ்லயும் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க இல்லீங்களா அதுல? ஓகே ஓகே. என்ன சேஞ்சஸ் ப்ரோ ஏபிஎஸ்ல? ஏபிஎஸ்ல உங்களுக்கு வந்து ரன்னிங்ல ஆன் ஆஃப் வந்து இதுல நீங்க பார்க்கணும். பட் ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் எதல வந்ததுனா 450 ஹிமாலயன் லான்ச் பண்ணாங்க, அதுல இருந்தது. அந்த அப்டேட் இப்போ இதுல கொடுத்திருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? ரன்னிங்ல இது வந்து நம்ம வந்து ஏபிஎஸ் ஆன் ஆஃப் இந்த வண்டியில பண்ணிடலாம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கலர்ஸ் வருங்க. ஓகே. இந்த கிரீன் கலர் ஒன்னு, ப்ளூ கலர் ஒன்னு,
3 கலர்ஸ் வரும். ஃபோர்ஸ்ல வந்து 3 கலர்ஸ். 3 கலர்ஸ். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ட்ரையல்ஸ்ல வந்து 2 கலர்ஸ் வரும். ஓகே. இப்போ நம்ம பாத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல்ஸ். அது ஃபோர்ஸ். ஓகே. அலாய் வீல் வந்து ஃபோர்ஸ்ல வரும். ட்ரையல்ஸ்ன்றது வந்து தான் ஸ்போக்ஸ் வீல்ல கொடுப்பாங்க. ஓகே ஓகே. இது வந்து நமக்கு ஸ்போக்ஸ் வீல் அது வந்து டியூப். ஓகே. இது வந்து நமக்கு அலாய் வீல். இது அலாய் வீல் கொடுத்துருவோம். ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். இது நல்லா ரைடிங்ஸ் நல்லா இருக்கும். ஓகே. இது நிறைய கஸ்டமர்ஸ் விரும்புறதுக்கு டிராவலிங்காக நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா கம்ஃபர்ட் வைஸும் நமக்கு நல்லா இருக்கும். ஹைட் வைஸ் நல்லா கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு 200 மீட்டர்ஸ். ஓகே. இது டேங்க் கெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 15.5. ஓகே. 15.5 லிட்டர்ஸ் டேங்க் கெபாசிட்டி. இதோட ஃபர்ஸ்ட் மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 to 27. ஓகே ஓகே. ஓ 25 நம்ம எதிர்பார்க்கலாம் தாராளமா. ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் ப்ரோ. பட் கீஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் கீஸ்ல நமக்கு இந்த கீ சேஞ்சஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து 411cc வந்துட்டீங்களா? ஆமா அந்த 411cc ஆமா. இப்போ நமக்கு இன்ஜின்லயும் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஆமா சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாடல் வந்து 411, இது வந்து 440. ஓகே ஓகேவா? ஓகே ஓகே. சிசி மட்டும் தான் பண்ணிருக்காங்க. பட் உங்களுக்கு அந்த 411cc க்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து டேங்க் எல்லாமே சேம் தான். ஓகே. அந்த ஒரு 4 பாயிண்ட் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் சொன்ன பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே ஓகே. இந்த அலாய் வீல், இந்த ஹெட் லைட், இந்த கலர்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும்னா பாக்குற டிசைன் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். பட் நமக்கு டெலிஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஆமா டெலிஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன். ஓகே ஓகே ஓகே. 41 mm இல்லையா? அது 41 இல்ல 42 mm. 42 mm வந்திருக்குங்களா? ஓகே ஓகே. உங்களுக்கு அந்த புஷஸும் நல்லா இருக்கும். ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கும்போது அந்த புஷ் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சஸ்பென்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார். ஓகே. இதுல பின்னாடி மோனோ செட் தான் கொடுத்திருக்காங்களா? மோனோ செட்டும் கொடுத்திருப்பாங்க உள்ள. ஓகே ஓகே ஓகே. சோ பிரேக்கிங்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் எவ்வளவு mm? சார் ஃப்ரண்ட் டிஸ்க் mm வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 mm. ஆமா 300 mm நம்மளுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் கொடுத்திருக்காங்க. ப்ளஸ் ABS தான். டியூல் ABS நம்மளுக்கு இதே வந்திருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. இது வந்து வேற என்ன சேஞ்சஸ் ப்ரோ பண்ணிருக்கீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா சிஎட் டயர் வரும். ஓகே. சிஎட் மட்டும் தான் கிடைக்குமா இல்ல அத MRF அவங்க ப்ரொடக்ஷன் பண்றது பாத்துறாங்க. சரி ஓகே ஓகே. சோ டயர் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா டயர் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19 வரும். ஓகே ஓகே. பேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 119 வரும். ஓகே. பேக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17 வரும். ஓகே. 120 90 17. ஓகே. ஆமா எஸ். ஸோ இதுதான் பண்ணியிருக்கிற நம்ம ஸ்கிராம்ப் வண்டியில் பண்ணியிருக்கிற மேஜர் சேஞ்சஸ். ஸோ வேறு ஏதாவது நம்மளுக்கு இப்போ நான் இந்த வண்டி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு எந்தெந்த இதில் எனக்கு யூஸ் ஆகும், அந்த இது எனக்கு இந்த வண்டியை எடுத்தால் யாரும் இந்த வண்டி எடுக்கலாம் சார்? இது யார் வந்து எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம யூத் ஃபுல்லாவே கவர் பண்ணிடலாம். சூப்பர் சூப்பர். ஏன்னா மெயின் நம்ம யூத் தான். நம்ம ஹிமாலயன் வந்தாலே நம்மளுக்கு அந்த பிராண்ட் எனக்கே பர்சனலா பண்றவங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிமாலயனுக்காக அதே தான் ஸ்கிராம்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. செகண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரைடிங் போறாங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா. அந்த ரைடிங் போஸ்ட்க்கு உங்களுக்கு இது நல்லா இருக்கும். ஓகே ஓகே. நம்ம லாங் ரைடுக்கும் தாராளமா நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேமிலிக்கும் நல்லா இருக்கும். ஃபேமிலி எங்கனாச்சும் வந்து இப்போ மந்த்லி ஒரு டைம் நான் ஒரு வீக் ஒன் டைம் நான் சண்டே டைம் வேணா லாங் போவேன். அப்படி போறதுக்கு இதுக்கு ஒன்றும் சூப்பரா இருக்கும். சரிங்க. உங்களுக்கு நல்லா ஹைவேக்கும் நல்லா இருக்கும், சிட்டிக்கும் நல்லா இருக்கும், மெட்ரோ சிட்டிக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கும் இது நல்லா இருக்கும். ஆமா. அண்ட் தென் மட் பிளேஸ்லயும் ரெயின் மோட்லயும் எல்லா மோட்லயும் நம்ம வந்து இது டிராவல் பண்றதுக்கு உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். சோ நம்ம வண்டி ஆன் பண்ணலாமா? அந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் நம்ம கேட்கலாம் இல்ல? ஆன் பண்ணா நீங்க ஆன் பண்ணி பாருங்க. நீங்களே ஆன் பண்ணுங்க. எடுத்துட்டு வர முன்னாடி உண்மையாவே சொல்ல போனா இதுக்கெல்லாமே நம்ம வேற லெவல் ஃபேனுன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா என்ஃபீல்டு அந்த சவுண்டு அதெல்லாமே அந்த சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? திகிலே இதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ராயல் என்ஃபீல்டுக்கே உண்டான தனி ஒரு எக்ஸாஸ்டாக நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க உட்காந்து பாருங்க. உட்காந்தா உங்களுக்கு அந்த சீட் பொசிஷன்ஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த ஹேண்டிலிங் எப்படி இருக்கும் உங்களுக்கு இதில் தெரியும். ஓகே 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 ஓகே. தெரியல ஒரு குதிரையில போற மாதிரியே இருக்கு. ஸோ 6 ஸ்பீட் கேட் தானே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே 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 ப்ரோ. ஸோ மக்களே, இந்த வீடியோ நம்ம எடுக்கிறதுக்கு உதவுனது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சரவணா மோட்டார்ஸ் என்ஃபீல்டு தான். ஸோ மறக்காமல் வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆனந்த் ப்ரோவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த டெஸ்ட் ரைடு நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் இருந்தா இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் இங்கே வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கும்போது டெஸ்ட் ரைடு உங்களுக்கு ரெடியாக இருந்திருக்கும்.
ஸோ தாராளமாக நீங்கள் டெஸ்ட் ரைடும் பண்ணி பார்க்கலாம். ஸோ மற்ற டீட்டெயில் இருந்தாலுமே நான் காண்டாக்ட் நம்பருக்கு நான் கீழே போடுறேன். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள் ஷோரூமை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா?